வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க, நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு சூப்பரான சுவையோட எப்படி புதினா தொகையல், புதினா சட்னி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா, டிஃபனுக்கு சூப்பரா இருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமா வறுக்கிறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. இது வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, அதற்கப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அதற்கப்புறம் தக்காளியும் கூட ஆட் பண்ணி நல்லா வதக்க வேண்டியதுதாங்க. இது வதங்குறதுல தான் இருக்கு சுவையே. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். புளியும் நான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் புளியும், அதுக்கு எவ்வளவு புளிப்பு வேணுமோ, புளிப்பு காரம் உங்களோட சுவைக்கேற்ப நீங்க மாற்றிக்கோங்க. இந்த புதினால நிறைய விட்டமின்ஸ், கால்சியம் சத்துக்கள்லாம் இருக்கு. இது வந்து ஜுரம் அடிச்ச வாய்க்கு கூட சூப்பரா இருக்குங்க இது. இந்த புதினா கீரையையும் இதுல போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை. நல்லா கொஞ்சம் சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்குனீங்கன்னா போதும். இப்படி இருக்கிற இலை இந்த அளவு மாறினா போதும், அவ்வளவுதாங்க. எடுத்து ஆறட்டும்னு மிக்சியில நல்லா அரைச்சிட்டு, ஒரு தாளிக்கிற கரண்டியில எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம் இவைகள் எல்லாம் போட்டு அது மேல கொட்டிட வேண்டியதுதாங்க. அவ்வளவுதான், சூப்பரான சுவையுள்ள இந்த சட்னி தயாராயிடுச்சு. இது என் பையன் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னா. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.